Christianity is the most misunderstood one. கிறிஸ்தவம் என்பது அதிகமாக தவறாக கருதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. Throughout the world, it made its changes, and to the extent which has completely gone away from the real teaching of the Bible throughout the world. உலகம் முழுவதுமே இந்த கிறிஸ்தவம் என்பது வேறு விதமாக மாறிப்போய் இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமான ஒன்றாக காணப்படுகிறது. The people in Antioch were called first the Christians in the early church. ஆரம்ப திருச்சபைகளில் அந்தியோகியா பட்டணத்தில் இருந்த மக்கள், சபை மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். They were called Christians. அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். What is the meaning of Christians? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்துவை உடையவர்கள். Those who possess Jesus Christ. Those who live like Jesus. இயேசுவை போல வாழுகிறவர்கள். Because it was the time in which many people would have seen Jesus physically. ஏனென்று கேட்டால் அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சரீர பிரகாரமாக கூட அநேக மக்கள் அறிந்திருக்கலாம். It was not too long of the period of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அந்த காலமானது மிக நீண்ட தூரம் அல்ல. Probably they would have seen Jesus. Some of them, ஒருவேளை அவர்களில் ஒரு சிலர் இயேசுவை பார்த்திருக்க கூடும். So the people started calling the people in Antioch church as Christians. அதாவது அந்தியோகியாவில் இருந்த அந்த மக்களை மற்ற மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். You must know that the Christians in Antioch were not called themselves as Christians. அந்தியோகியா சபையில் இருந்த அந்த மக்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளவில்லை. But the people called them as Christians. மற்றவர்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். Dear people, what a wonderful testimony it was. என்ன ஒரு ஆச்சரியமான சாட்சி இல்லைங்க அது. Can people call likewise today about us? இந்த நாட்களில் நம்மளை குறித்து மக்கள் அவ்விதமாக அழைக்க முடியுமா? I mean about the Christians today. இந்த நாட்களில் கிறிஸ்தவர்களை அவ்விதமாக அழைக்கப்பட முடியுமா? We must know and understand what is the fundamental purpose that Jesus came into the world. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய அடிப்படையான நோக்கம் என்ன? Is it to do miracles? அற்புதங்களை செய்யவா? Is it to heal the people who are sick? வியாதியாக இருந்த மக்களை சுகப்படுத்தவா? Is it to drive out demons? பிசாசுகளை துரத்தும்படியாகவா? Is it so many things even he himself did in the world? அவர் இந்த உலகத்தில் அவராக வந்து செய்த பல காரியங்களுக்காகவா? No, இல்லை. Jesus himself said, இயேசு கிறிஸ்து சொன்னார்,
I came into the world to save sinners. பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். I came into this world to save sinners. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்ததாக தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். I have not come to do so many great things of this world. இந்த உலகத்தினுடைய பல பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் வரவில்லை. I have come to save sinners, to seek and save sinners. அவர் சொல்றாரு, பாவிகளை, இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க நான் வந்தேன். He came to seek, அவர் தேடி வந்தார். Did he came to seek some fame in the world? இந்த உலகத்தில் சில புகழ்ச்சிகளை தேடும்படியாக வந்தாரா? Did he come to show himself as a great God? ஒரு பெரிய தேவன் என்பதை தன்னை வெளிப்படுத்தும்படியாக வந்தாரா? Of course it was true that he exhibited Jesus Christ. Yes, the Father, பிதாவை அவர் வெளிப்படுத்தினது உண்மைதான். But the very purpose, அவர் வந்தனுடைய நோக்கம், not for the rich people, ஐஸ்வர்யவான்களுக்கு அல்ல, not for the educated people, கல்விமான்களுக்கு அல்ல, not for the people who are in great in society, சமுதாயத்தில் பெரியவர்களாக வந்தவர்களுக்கு அல்ல. But he came into the world to seek and save the lost, the sinners. பாவிகளை தேடி ரட்சிக்க, இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தார். Dear people, the beginning of Jesus Christ, the most humblest one. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பமே மிக எளிமையானது. He would have come as the son of the greatest king of those days. அந்த நாட்களில் இருந்த ஒரு பெரிய ராஜாவினுடைய மகனாக அவர் வந்திருக்கலாம். He would have come as the most beautiful child in the world. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அழகான ஒரு குழந்தையாக வந்திருக்கலாம். No, dear friends, அவர் அப்படி வரல. He came as the most humblest person in the world. இந்த உலகத்தில் மிக தாழ்மையான ஒரு நபராகவே வந்தார். So what is the purpose? That he came to save sinners. பாவிகளை அவர் ரட்சிக்க வந்ததனுடைய நோக்கம் என்ன? What is the purpose for which he came all the way from heaven to the earth? பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தில் அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? I tell you, dear people, I was in a church for 17 years. ஒரு சபையில் 17 ஆண்டுகள் இருந்தேன். But it was the providence of God that I met about the doctrine of grace through one of the books of Spurgeon. இந்த கிருபையின் சத்தியத்தை ஸ்பர்ஜன் அவருடைய புத்தகங்களில் ஒன்றை வாசித்ததன் மூலமாக நான் இந்த சத்தியத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு வந்தேன். It was in 1984. 1884 There is a small book, ஒரு சின்ன புத்தகம். There is a book shop here in Salem, ஒரு புத்தக கிறிஸ்தவ புத்தக சாலை. It was, I think, 11 rupees or 12 rupees. 11 ரூபாய் அல்லது 12 ரூபாய் தான். But that book, the teaching of that book revolutionized my life. அந்த புத்தகத்தின் போதனை என்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பு முனைக்குள்ள கொண்டு போயிடுச்சு. All through these 17 years, I was really struggling in my Christian life because I come from a Hindu background. ஒரு இந்து இதிலிருந்து வந்ததுனால இந்த 17 ஆண்டுகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் தான். So many fallings, அநேக வீழ்ச்சிகள். But this truths to be seen by me, God opened my eyes. ஆனால் இந்த சத்தியத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். What is that truth? அது சத்தியம் என்ன? The whole truth lies in Romans 8 chapter. ரோமருக்கு 8வது அதிகாரத்தில் இந்த முழு சத்தியமே மறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Romans 8 chapter
ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் இந்த முழு சத்தியமுமே மறைந்திருக்கிறது. The whole truth lies beautifully in this. What is the truth? அந்த சத்தியம் என்ன? Oh, it was so wonderful. மிக ஆச்சரியமான ஒரு சத்தியமாக இது காணப்படுகிறது. Romans 8th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 29th verse, 29வது வசனம். For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சோருக்குள்ளே முதற்பேராவனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். That he might be the firstborn among many brethren. இயேசு கிறிஸ்து முதலாவதாகவும் அவரோடு கூட அதற்கு பின்பாக அநேகர் இயேசுவை போல மாற்றப்படுகிறவர்களாகவும் காணப்படும்படியாக, so many people to be changed like Jesus, இயேசுவை போல மாற்றப்படுகிறவர்களாக காணப்படும்படியாக அவர் முன்குறித்திருக்கிறார். Dear people, this truth is a glorious one. இந்த சத்தியம் மகிமைகரமான ஒன்று. We know that the other verse 30th verse, we know 30 வசனத்தை, whom he called he justified, whom he justified he glorified. அவர் யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், யாரை நீதிமான்களாக்கினாரோ அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அவர் என்ன செய்யறாரு? What does he do? Every day he sanctifies them. ஒவ்வொரு நாளும் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். Every day he sanctifies. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறார். How he sanctifies? அவர் ஒவ்வொரு நாள் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? Through an ordinary incidents in the walk of life. இந்த உலகத்தில் நாம் கடந்து போகிற மிக எளிய காரியங்களின் மூலமாக, simple incidents through which we pass through, நாம் கடந்து போகும்படியான இந்த எளிமையான காரியங்களின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஒரு பாவியை மறுரூபமாக்குகிறார். He transforms a sinner. That is the glorious purpose of Jesus coming into the world. இந்த உலகத்தில் இயேசு வந்ததனுடைய நோக்கமே அதுதாங்க. யாரை முன்குறித்தாரோ, whom he predestinate, he predestined them to be like Jesus. இயேசுவை போல காணப்படும்படியாக அவர்களை முன்குறித்திருக்கிறார். So the very purpose of saving is to make them like Jesus. ஆகவே அவர் ரட்சிக்கும்படியான ரட்சிப்பின் நோக்கமே அவர்களை இயேசுவை போல மாற்றும்படியாகவே. Hebrew 12:1, எபிரேயருக்கு 12வது அதிகாரத்தில் அவர் இங்கு விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம், அங்கே 1வது வசனம், the first verse. Wherefore, seeing we also are compassed about with so many great cloud of witnesses. இந்த 11 அதிகாரத்தில், the whole 11 chapters, it talks about so many things. நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறார். People who lived in faith, விசுவாசத்தினால் அடிப்படையில் வாழ்ந்த மக்கள். So many truths he portrays all through these 11 chapters. இந்த 11 அதிகாரங்களில் ஆண்டவருடைய அழகான சத்தியங்களை அவர் சொல்லிவிட்டு 12 ஆரம்பிக்கிறார். 12 he starts. ஆகையால், wherefore. Dear people, the Bible is a practical book. இந்த வேதம் ஒரு நடைமுறைக்கான புத்தகங்க. It is not just to read, இதை படிப்பதற்கு அல்ல. It is not a religious book. இது மந்த சம்பந்தமான ஒரு புத்தகம் அல்ல. It transforms a man. ஒரு மனிதனை அது மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது. That is Christianity. அதுதாங்க கிறிஸ்தவம். For that purpose only Jesus came into the world. அந்த நோக்கத்துக்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார்.
Probably today's Christianity looks to Jesus for miracles. இன்றைய கிறிஸ்தவம் என்பது இயேசுவை நோக்கி பார்க்கிறார்கள். எதற்காக? அற்புதங்களுக்காக. So that they may be living, they could live comfortably in this world. இந்த உலகத்தில் சௌகரியமாய் வாழும்படியாக. So that they could get material prosperity, அநேக செழிப்பான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக. In so many things pertaining to the world. அநேக காரியங்கள் இந்த உலகத்தை சார்ந்த விதத்தில் they think that if we could follow Jesus, they could be. இயேசுவை பின்பற்றினா அப்படியாக அவர்கள் வாழலாம். Is it the salvation which the Bible teaches? இந்த வேதம் போதிக்கிற ரட்சிப்பு அதுவா? Is it the purpose which Jesus taught all these things? இவைகள் எல்லாம் இயேசு போதித்தவருடைய நோக்கம் அதுதானா? Therefore, wherefore, ஆகையால் சொல்றார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள், lay aside every weight, பாரமான யாவற்றையெல்லாம் நீ ஒதுக்கிவிட்டு, whatever the things which are really pulling you down in not following the Lord Jesus, இயேசுவை பின்பற்றுகிற காரியங்களில உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன பாரம் உன்னை இழுக்கிறதோ அவைகளெல்லாம் உதறி தள்ளிவிட்டு, I don't know what is the weight that is pulling you in following Jesus fully as the word of God says. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கையில என்ன பாரங்கள் உன்னை பின்னாக இழுத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியாது. Moreover, he says, பாவத்தை தள்ளிவிட்டு, and the sin which doeth so easily beset us. உன்னை சீக்கிரம் விழத்தள்ளுகிற பாவங்கள் இருக்க, அதை விட்டுட்டு வாப்பா. You will leave off things. What are all the sins which make you to be beset very quickly and easily? உன் வாழ்க்கையில வெகு சீக்கிரத்தில் எந்தெந்த காரியங்களெல்லாம் நீ வழி விலகி போய்விடுகிறையோ, என்னென்ன பாவங்களினால வழி விலகி போகிறையோ? Is it the money, பணமா? Is it the love of money, பண ஆசையா? Is it the comfort of this world, இந்த உலகத்தில் சௌகரியமா? I don't know, whatever, that also are included as sin. Contrary, everything not according to the principle of faith. விசுவாசத்தின் அடிப்படையில் வராத எல்லாமே பாவமே என்று வேதம் சொல்லுகிறது. I don't know, but I have no time to linger on this part today. ஆனால் இன்னைக்கு நான் அந்த பகுதியில் நான் ரொம்ப நேரம் செலவிட விரும்பலை. அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, and the sin which doth easily beset us, let us run with the race, and moreover looking at Jesus, இயேசுவை நோக்கி. The eyes of a true child of God always sets upon Jesus Christ and Jesus alone. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கண்கள் என்பது இயேசுவை நோக்கி, இயேசுவை மாத்திரமே நோக்கி வாழுகிற ஒரு வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. This is Christian life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the saved life. இதுதான் ரட்சிப்பின் வாழ்க்கை. This is the purpose for which Jesus came into the world. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். You have been looking around here and there all through the years in which you were not called of God. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலங்களாக ஆண்டவரை அறியாத வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். That is true, absolutely true. அது உண்மை, முற்றிலும் உண்மை. But when God called you, ஆண்டவர் உன்னை எப்பொழுது அழைத்தாரோ, it is the calling of the very high God. இந்த உன்னதமான தேவனுடைய அழைப்பு இது. You say, Lord, here I am. ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன். In Isaiah 6, when God said, whom will I send? ஏசாயா 6வது அதிகாரத்தில் யாரை நான் அனுப்புவது? Here am I, Lord. ஆண்டவரே, நான் இங்க இருக்கிறேன். So the very first step of the saved life is surrendering
to live in the path of Christ. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முதலாவது அடியே என்னன்னா, அவருடைய வழியில் நடக்கும்படியாக நீ எடுத்து வைத்த முதலாவது அடிங்க. The first step is taken and put on the path of the Lord, the way of the Lord Jesus. இயேசுவின் வழியில் நீ நடக்கும்படியாக உன்னுடைய காலை வைத்து விட்டாய். You have been running around in so many ways. அநேக வழிகளில் நீ ஓடிக்கொண்டிருந்தாய். But now, ஆனா இப்போ looking at Jesus, இயேசுவை நோக்கி, your eyes are not upon the world, உலகத்தை பார்த்தல்ல, not upon the fame of the உலகத்தினுடைய புகழ்ச்சியை நோக்கி அல்ல, உலகத்தினுடைய மற்ற காரியங்களை அல்ல. Your eyes are fixed on Jesus. இயேசுவின் பேரிலே உன்னுடைய கண்கள் அவிதமாக அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். Very beautiful it is. எவ்வளவு அழகான காரியம் இல்லைங்களா? The race set before us. உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் you run in the path and the race which God has set before you. ஆண்டவர் உனக்கென்று வைத்திருக்கிற நியமித்திருக்கிற பாதையில நீ ஓடுற. You have not chosen to be born in India. இந்தியாவில் பிறக்கும்படியாக நீ தெரிந்து கொள்ளவில்லை. You have not chosen your parents. உன்னுடைய பெற்றோர்களை நீ தெரிந்து கொள்ளவில்லை. You were absolutely, completely passive in your birth. உன்னுடைய பிறப்பில் முழுமையாக நீ ஒன்றுமே இல்லாமல் அப்படித்தான் வந்த. You never fixed anything in your life. உன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே நீ தீர்மானிக்கலப்பா. But God has fixed up everything for you. ஆனால் தேவன் உனக்கென்று எல்லாவற்றையுமே நியமித்திருக்கிறார். Even your down sitting or uprising, உன்னுடைய உட்கார்தல் எழுதல் எல்லாம் அறிந்திருக்கிறார். He has fixed from A to Z of your life. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதியில கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கார். When he met Saul the Paul, பவுலுங்கிற சவுலை சந்தித்த பொழுது he said to அனனியாரிடத்தினா, he has to witness for me before kings. ராஜாக்களுக்கு முன்பாக அவன் எனக்காக சாட்சியிட வேண்டியிருக்கிறது. How could he do that? அது எப்படி சொல்ல முடிந்தது? ஏன்னா அவர் ஆதியிலிருந்து அந்தத்தை நான் சொல்றேன், என்ன போல சொல்றது ஒருவரும் இல்லைன்னு சொல்றார். I say the end from the beginning and there is none else like me to say. என்ன போல சொல், ஏன்னா உன் வாழ்க்கையினுடைய அனைத்தையுமே அறிந்து. He knows the very death, the second on which I will die and the way in which I will die. நான் மறிக்கும்படியாக அந்த எந்த செகண்ட், எந்த விதத்தில், எங்க எப்படி மறிப்பேன்றது அவருக்கு தெரியும். I am in the hands of God. தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். He knows you as well. உன்னை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். So the first step that you say yourself is no more world but Jesus. அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்புங்கிறது என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உலகம் அல்ல, இயேசுவை நோக்கி உனக்கு நியமித்திருக்கிற பாதையில். The race set before us, before God has appointed to live in poverty. ஒருவேளை வறுமையில் நீ வாழ்கிற நபராக இருக்கலாம். Probably you may be living in comfort, அல்லது சௌகரியத்தில் வாழ இருக்கலாம். Probably you may be the person living with a disease all through the life. வாழ்க்கை முழுவதுமாக ஒருவேளை ஒரு வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். Or else you may be living always in want. தேவையில்லை எப்பொழுது நீ வாழுகிற ஒரு நபராக இருந்து கொண்டே இருக்கலாம். So many variations, even we people are here, but so many variations in our lives and the path of our lives. இந்த சிறிய நம்ம கூட்டத்தில் அநேக விதமான வித்தியாசமான வழிகள், பாதைகள் இருக்கின்றன. But the Bible says, எனக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு, the patience of the Lord Jesus Christ, இயேசுவின் பொறுமை. The Lord Jesus Christ said, I am meek and lowly. And சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன். Looking at Jesus, because I look Jesus, how he ran the race which was set before him. அந்த இயேசு அவருக்கு முன்பாக வைத்திருந்த அந்த பாதையில் விதமாக ஓடினார். He was hated.
அவர் வெறுக்கப்பட்டார். ஐசாயா 53 you see, ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். Isaiah 53. Oh dear people, the very Son of God came into the world in such a poor status. இந்த தெய்வ குமாரன் விதமாக இந்த உலகத்தில் வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். Bible says, 3rd verse, 3வது வசனத்தில், he is despised and rejected of men. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். The Bible says he came into the world, but the world did not accept him. He came in the world of his own. அவருக்கு சொந்தமான இந்த உலகத்தில் அவர் வந்தார், ஆனால் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. No. Oh, is he not that carpenter's son? அந்த தச்சனுடைய குமாரன் இல்லையா இவன்? Oh, his sisters are living with us. நம்முடைய அவர்கள் சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Dear people, he was despised like no other man was despised. அவரை போல ஒருவரும் அசட்டை பண்ணப்படவில்லை. The very God who created the heaven and earth, வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த தேவன், he was despised utterly. அவர் முழுமையாகவே புறக்கணிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். The Bible says he was despised, rejected, a man of sorrows, acquainted with grief. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். And we hid as it were our faces from him. அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல், he was not counted even to the least. ஒரு அற்பமான விதத்தில் கூட அவரை கருதும்படியாக ஜனங்கள் விரும்பவில்லை. That is Jesus. அதுதாங்க இயேசு. When you pass through your lives, through so many bonds and difficulties, அநேக தேவைகள் குறைவுகள் மத்தியில் உடைய வாழ்க்கையில கடந்து போகும் பொழுது, you trust God. தேவனை நம்புற. You trust that God has allowed me in this life, allowed this in my life. இந்த தேவனுடைய வாழ்க்கையில இதை அனுமதித்திருக்கிறார். It is God who permitted me to pass through this difficulty. இந்த கஷ்டத்தினூடாய் நான் கடந்து போக முடியும் அவர் அனுமதித்தார். Because he is the one who begins and ends the faith. அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர் அவர்தானே. He is the sovereign God. அவரே சர்வேகாதிபத்தியத்தின் தேவன். Oh, without his permission it is not being allowed in my life. அவருடைய நோக்கம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் இது அனுமதிக்கப்படவில்லை. Dear people, when we read the life of Jesus Christ, இயேசுவின் வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது, he was hated without a cause. காரணம் இல்லாமல் வெறுக்கப்பட்டார். People wanted his healing. அவருடைய சுகமாக்குதல் விரும்பினார்கள். People wanted to be relieved from the evil spirits. பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை ஆக்கப்படும்படியாக விரும்பினார்கள். People wanted so many things from him and received them. அவரிடத்தில் அநேக காரியங்கள் அவர்கள் விரும்பினார்கள், பெற்றுக்கொண்டார்கள். But they hated Jesus Christ when he preached the truth. சத்தியத்தை பிரசங்கித்த பொழுது அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். It is no wonder, dear friend, you may want the blessings of God, but you may hate Jesus on the part of his teaching. நீ ஒருவேளை உலகத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பலாம், ஆனால் அவருடைய போதனையின் பக்கமாக வரும் பொழுது அவரை நீ வெறுக்கிறாய். Really speaking, you don't like Jesus. இயேசு எனக்கு வேண்டாம். Crucify him, pull him, push him away. அவரை அந்த இடத்துல தள்ளிவிடு. I don't want him. அவன் எனக்கு தேவையில்லை. The same crowd which was there lingering for the real blessing from the God now turned into a different tone of crucify him. அவருடைய நன்மைக்காக அங்கு காத்திருந்த அந்த மக்கள் இப்பொழுது வித்தியாசமாய் அவரை சிலுவையில் அறையும். I tell you, dear people, many of you, truly speaking, you want the blessings of God, but when God calls you for the path to follow,
which he has appointed, you say, no, Jesus. நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விரும்புற, ஆனா இயேசு என்னுடைய வழியிலே நீ வாழும்படியாக நீ உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நீ சொல்ற, இயேசு எனக்கு அது வேண்டாம். Jesus said, you have tribulations. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. Jesus, you say, no, Jesus, எனக்கு வேண்டாம். Today's Christians are the people who want the blessings, but not the process through which God wants them to be taken. இன்னைக்கு மக்கள் இயேசுவினிடத்தில் ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க, ஆனா அவர் வழி நடத்தி செல்லும்படியாக அவரை உன்னை உருவாக்கும்படியாக விரும்புகிற உண்மையான பாதையில் நடக்க விரும்புவதில்லை. Dear people, that is why you are discouraged, சோர்ந்து போற. Because the path of Jesus is the path of the cross. ஏன்னா இயேசுவின் வழி சிலுவையின் வழி. இயேசுவின் வழியில many of the things will be dealt in your life which God doesn't want to linger in you. இயேசுவின் வழியில உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாத அநேக காரியங்களை ஆண்டவர் நீக்கி போடும்படியாக விரும்புகிறார். But you say, Lord, those things cannot be removed from me. ஆனா அவைகள் என்னுடைய வாழ்க்கையில எடுக்கப்பட வேண்டாம். In short, I say the real prayer of a person whom God has called you should be and will be like this. இயேசுவினால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜெபமானது இப்படியாகவே இருக்க வேண்டும், இப்படியாகத்தான் காணப்பட வேண்டும். இட்ஸ் நாட் மேபி, அப்படியாக இருக்கலாம் என்றல்ல. நோ, why? What is that prayer? அந்த ஜெபம் என்ன? Lord, make me like Jesus. என்னை இயேசுவை போல மாற்றும். The people in Antioch were called Christian. அந்தியோக சபையிலிருந்த மக்கள் கிறிஸ்துவ என்று அழைக்கப்பட்டார்கள். A real sign of a saved person's prayer is, Lord, make me like Jesus. I am assured that you are saved if your prayer is like that every day. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஜெபம் இதுவாக இருக்குமானால் அவன் மெய்யாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். இயேசுவே உம்மை போல மாற்றும். Jesus, make me like Jesus, because the very purpose for which God has called, justify, is to make you like Jesus. இயேசுவை போல உன்னை மாற்றுவதுதான் ஆண்டவருடைய ஒரே ஒரு குறிக்கோள். The very Bible speaks of it. இந்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. Where a purpose? The primary purpose is to save a sinner, is to make him a saint. ஒரு பாவியை பரிசுத்தவான மாற்றுகிறது, ஒரு பாவியை இயேசுவை போல மாற்றுகிறது. That is salvation. அதுதான் ரட்சிப்பு. There lies the patience, the perseverance. There lies the longing to follow Jesus. இயேசுவை பின்பற்றும்படியாக அதுல பொறுமை இருக்கிறது, விடாமுயற்சி இருக்கிறது, அதுல வாஞ்சை இருக்கிறது. இயேசுவை உம்மை போல மாற்றும். I can't never forget an incident which I read when I came to Christianity. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பொழுது நான் படித்த ஒரு நிகழ்ச்சி என்னால இது நாள் வரைக்கும் மறந்து போக முடியவில்லை. What is that? Maybe a story, ஒரு கதை இருக்கலாம். There was a small boy in a very poor village. ஒரு எளிமையான ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான். There was a saying that a person of whose face is carved in the hill which is before that village will come one day to be a savior to the village. அந்த கிராமத்துக்கு எதிராக இருந்த மலையில ஒரு மனிதனுடைய முகம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த மனிதன் ஒரு நாள்
இந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிராமத்தையே வாழ வைப்பான் என்பதாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி இருந்தது. There was one boy in the village. ஒரு பையன் அந்த கிராமத்தில். He was a small boy. ஒரு சின்ன பையன். But every day he literally believed it. அதை உண்மையாலுமே அவன் நம்பினான். Every day he used to go and sit and stare at the carving on the hill. இந்த மலையில் செதுக்கப்பட்டிருந்த அந்த மனிதனுடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் போய் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பான். He used to think, how will he come? எப்படி வரப்போகிறான்? Oh, when he comes, all our difficulties, all our problems will be solved. நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். He was growing. அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். Almost he came to the age of the person who was carved on the hill. அவன் ஏறக்குறைய வளர்ந்து அந்த மலையின் பேரில் செதுக்கப்பட்ட அந்த மனிதனுடைய வயதுக்கு ஒப்பான நிலைக்குள்ளே வந்துட்டான். But every day he used to go there. ஒரு நாளும் போகிறதுண்டு. But one day when he stared at and turning to the village, விதமாக அதை பார்த்து கொண்டு ஒரு நாள் அவன் கிராமத்துக்கு வந்த பொழுது, oh, all the people were shouting. எல்லா ஜனங்களும் கத்தாரம், oh, the man has come. oh, இந்த மனிதன் வந்து விட்டான். oh, the man has come. அந்த மனிதன் வந்து விட்டான். everybody started running after him. அவனுக்கு பின்னால ஓட ஆரம்பித்தார்கள். Dear people, this may be a story, ஒரு கதையா இருக்கலாம். but if you are a person every day looking at Jesus and everyday prayer, Lord, make me like Jesus, I tell you, you will grow in the likeness of Jesus Christ. ஒரு நாளும் நீ இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். This is my prayer. This is my prayer. இதான் என்னுடைய ஜெபம். Not prayer for health and wealth. பணத்துக்காக ஆரோக்கியத்துக்காக இல்லை. Not for anything, not fame and name. பெயர் புகழுக்காக. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். Lord, change me like Jesus, because the Bible says, Romans 8 chapter, ரோமருக்கு 8வது அதிகாரத்தில், this is a purpose which God has called me. இதுக்காக தான் இயேசு என்னை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. So if I am not changed like Jesus, இயேசுவை போல நான் மாறலன்னா, how can I say that I am called of God? தேவனால் நான் அழைக்கப்பட்டவன் என்று எப்படி சொல்ல முடியும்? Is the purpose of God is failing in my life? Failed in my life? அவனுடைய நோக்கம் வாழ்க்கையில் அப்போ நிறைவேறாமல் போயிருச்சோ? Probably, am I in the wrong track? தவறான வழியில் நான் போயிட்டுருக்கேனா? Dear people, God has purposed everything to the minute details of your life for one purpose. வாழ்க்கையில் மிகச்சிறிய சம்பவங்கள் காரியம் முதலாக ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் உங்களுக்கு செயல்படுகிறார். என்னென்னா, டு மேக் யூ லைக் ஜீசஸ், இயேசுவை போல. when you face difficulties, பிரச்சனை சந்திக்கும் பொழுது, you are so patient and submit to God. நீ பொறுமையோடு தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற. you don't get irritated. நீ எரிச்சல் அடைவதில்லை. why you are getting irritated? because you are being affected. நீ பாதிக்கப்பட. why you get angry? ஏன் கோவப்படுற? it is you are being affected. நீ பாதிக்கப்படுற. your prestige, your idea, your status, உன்னுடைய பிரஸ்தாபம், உன்னுடைய நோக்கம் அது பாதிக்கும். you get irritated because yourself is irritated. சுயம் அங்கே தாக்கப்படுகிறது. you get irritated. but now there is submission. I tell you, dear people, a saved person's prayer will be, make me like Jesus, இயேசுவை போல என்னை மாற்றும். for that God will take you through many difficulties. அதற்கு இயேசு பல பாடுகளோடு நடத்தி செல்ல விரும்புகிறார். are you willing to surrender? நீ ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? நீ can you pray with wholeheartedly, Lord, make me like Jesus, இயேசுவை போல என்னை மாற்றும் என்று முழு இதயத்தோடு உன்னால் ஜெபிக்க முடியுமா?
If there is a real longing and real commitment in your heart to pray such prayer, I tell you, the work of the Spirit of God has already started in you. நீ அவ்விதமான ஒரு ஜெபத்தை செய்யும்படியான வாஞ்ச விருப்பம் உனக்குள்ளாக முழு இதயத்தோடு இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் உன்னில் கிரியை செய்திருக்கிறார். I tell you, dear people, you may be going to the church calling yourself Christians for many years, but you are nothing to Jesus, and there is nothing to deal with Jesus as well. ஒருவேளை நீ ஆலயத்துக்கு பல ஆண்டுகள் போகலாம், நீ ஒரு கிறிஸ்துவன் அழைத்துக் கொள்ளலாம், இயேசு உடைய வாழ்க்கையில சம்பந்தம் இல்லை. You want Jesus for the purpose of some blessings. ஏதோ சில ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை விரும்புகிறார். You don't want God to work in your life to make you like Jesus. என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல உன்னை மாற்றும்படியான காரியத்தில் உனக்கு விருப்பம் இல்லை. You hate Jesus, truly speaking. உண்மையா சொல்ல போனா நீ இயேசுவை வெறுக்கிற தெரியுமா? Why people are not willing to come to Jesus? இயேசுவினிடத்திலே வர விரும்புவதில்லை. They don't want them, the self, to be affected. அவங்க சுயம் அதெல்லாம் பாதிக்க விரும்பலை. I tell you, dear people, that is the salvation, அதான் ரட்சிப்பு. The God who created the heaven and earth, வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உன்னை நரகத்தை மீட்கும்படியாக உனக்கு முழுக்கி எடுக்கிற ஞான ஸ்நானத்தை கொடுத்து ஏதோ பேரை வேற மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி விடுறதுனால நீ நரகம் தான் போவைய ஒழிய பரலோகம் போக மாட்டே. You will definitely damn to the hell fire if you are a person who is dipped in water, going to the church for so many years, not living like Jesus, and your life is a blasphemy to Christ. உன் வாழ்க்கை இயேசுவுக்கு அபகீர்த்தியாய் காணப்படுகிற. Do you think that Jesus will take you to heaven? Can he call you my son? என் குமாரன்னு சொல்ல முடியுமா? You hate Jesus, I tell you, dear people. You call yourself Christian. கிறிஸ்தவன் அழைக்கிற நீ இயேசுவை வெறுக்கிறைய. சத்தியத்தை சொன்னா சத்துருவான பவுல் சொல்ல, because I told the truth you become an enemy. You'd want Jesus just for the sake of some comfort and a life of comfort. ஏதோ ஒரு சில சௌகரியத்துக்காக சில வாழ்க்கைக்காக வாழ விரும்புகிற. You don't want to be the path of Jesus, இயேசுவின் வழியில. You are not the child of God. I'm sorry to say, நீ தேவனுடைய பிள்ளை. God has not chosen you. If he has chosen you, God will surely 100% work, because there is a definite purpose with which God has touched a man and saves him. தேவன் தெளிவான ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு தான் ஒரு மனிதனை தொடுகிறார், சந்திக்கிறார், மாற்றுகிறார், அவனை ரட்சிக்கிறார். No other goal. He is not a man like you and me. அவர் மனுஷனை போல இல்லை. ஆகவே ஒருவேளை இந்த நாளில் ஆவியானோடு கூட பேசுவாரனா நீ முதல்ல செய்கிற ஜெபம், இயேசுவை போல என்னை மாற்றும். Lord, change me like Jesus. ஆனால் அதுக்கு பல பாடுகள் உள்ள அந்த வழி நடத்தி செல்வார். God will lead you through many difficulties. இடுக்கமான வாசல் தான், நெருக்கமான வாசல், நெருக்கமான பாதை தான் உன்னை கொண்டு செல்வார். He wants to cut off all the things of your own self. உடைய சுயத்தினுடைய எல்லா காரியங்களையும் உடைக்க பார்ப்பாரு. Are you willing to say, Lord, here I am? ஆண்டவரே, ஏதோ நான் இருக்கிறேன்னு சொல்ல நீ ஆயத்தமாக இருக்கிறையா? என் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டை பின்பற்ற. Let him come with the cross. இடுக்கமான வாசல், straight gate, narrow path. அநேகர் வகை தேடினாலும் முடியாமல் போயும். If you want to, if you really pray honestly, Lord, make me like Jesus, இயேசுவை போல என்னை மாற்றும் என்னை உண்மையா நேர்மையா ஜெபிப்பாயானால், you choose the path of straight gate and narrow path. நீ இடுக்கமான வாசலையும் நெருக்கமான பாதையும் தெரிந்து கொள்கிறாய். Many people in the Broadway cry, I love Jesus. விசாலமான வழியில் அநேகர் சொல்றாங்க இயேசுவை நேசிக்கிறேன். இட்ஸ் a false statement. இது பொய்யானது. Their mouth pronounce which is contrary to the thing in the heart. இருதயத்தில் இருக்கிறத வித்தியாசமாக வாயில் பேசுகிறாங்க. இயேசுவை நேசிக்கிறேன், ஐ லவ் ஜீசஸ், பட் இன் த ஹார்ட் ஐ லவ் த வேர்ல்ட், உலகத்தை நேசிக்கிறேன். ஐ லவ் மணி, பணம். I love. I tell you, dear people,
திஸ் இஸ் நாட் த பிப்ளிக்கல் கிறிஸ்டியானிட்டி. வேதம் போதிக்கிற கிறிஸ்தவம் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா, இஃப் யூ ஆர் சேவ்ட், யூ வில் ஷூர்லி பா இன் த ஸ்ட்ரைட் பாத். God would have put you there. நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப நெருக்கமான வாசல். உன்னை நிறைய வெறுப்பாங்க. many people will hate you. when you tell the truth, many people won't come to you. உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. many people will never. அதே சமயத்தில் ஆண்டவர் நேசிப்பார். God loves you. உன் கஷ்டத்தையெல்லாம் தீர்ப்பார். God will remove all your difficulties. பைபிள் அந்த மாதிரி டீச்சிங்கே கிடையாது. Bible never teaches such teaching. ஏசு இப்படி தான் சொன்னார். he is a very plain man. தெளிவான என்னை பின்பற்ற விரும்பினா take the cross and come. சிலுவை எடுத்துக்க அப்புறம் வா. என்னை பின்பற்ற விரும்புறையா, நெருக்கமான. ஆனால் you will be glorious. மகிமைகரமாக இருப்ப. you will be like Jesus. இயேசுவை போல மாறுவ. in heaven people like Jesus will live with him. பரலோகத்தில் அவரை போல மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான். ஆகவே நீங்கள் உண்மையாக சொல்லலாம்னா 99.9% of the Christians will be found in hell. 99.9 கிறிஸ்தவர்கள் நரகத்தில் தான் இருப்பாங்க. Leave about all the Hindus and the other religious people. இந்து அவங்கள விட்டுடுங்க. ஏன்னா the world deceives, preachers deceives them. பிரசங்கிகளை ஏமாத்துறாங்க. they want such a teaching. அவதான் விரும்புகிறாங்க. but the Lord Jesus is very plain. என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை போல என்னை மாற்றும் என்று நீ ஜெபிக்க முழு மனதாக நீ ஒப்புக் கொடுப்பாயானால் தான், முழு மனதாக நீ ஒப்புக் கொடுப்பாயானால் நீ ரட்சிப்பின் ஆரம்பத்தில் இருக்கிற. அதை ஒப்புக் கொடுக்க விரும்பலைன்னா you are not saved and you are not in the path of God's saving grace. இல்லைன்னா நீ இயேசுவின் வழியிலும் இல்லை, இயேசுவின் ரட்சிப்பின் பாதையில் இன்னும் நுழையவே இல்லை. ஸோ திஸ் இஸ் த crucial thing. நீ இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும் என்று சொல்லுவியா? பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, நெருக்கம் உண்டு, குறைபட வாய்ப்புண்டு. ஆனாலும் கூட இயேசுவே உம்மை மாத்திரமே பின்பற்றுவேன். ஜெபிப்போம். Father, we thank you for thy truth. பிதாவே, நம்முடைய சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி தமக்கு நியமித்திருக்கிற பாதையில் பொறுமையோடு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஓடக்கடவாய். அவர்களே இயேசுவின் சீடர்கள், அவர்களே ரட்சிக்கப்படுகிறவர்கள், அவர்களே பரலோகத்துக்கு செல்லுகிறவர்கள். யாரை முன்குறித்து அவர்களை அழைக்கிறீர்? யாரை அழைக்கிறவர்களை நீதிமானாக்கிறீர்? யாரை நீதிமானாக்கிற அவர்களை குமாரனுடைய சாயலுக்கு பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறேன். அவர்களை மகிமைப்படுத்துகிறேன். இதுவே கிறிஸ்தவம். ஆவியானவரே பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100
davidango davidelango100 @gmail.com. நன்றி.